இங்க பாரு, உன் துணிமணியை தவிர ஒரு பொருள் இங்கிருந்து வெளியே போக கூடாது. உன்கிட்ட இருக்கிற இந்த பேரு புகழ் பணம் இதை எல்லாத்தையும் நீ இழந்து என்னை விட கேவலமா நீ ரோட்ல அலையதான் போற. நல்லா வெக்கமே இல்லாம என் புருஷ கூட வெளியே சுத்தது பத்தாம இப்ப வீட்டுக்குள்ளே வந்து குடும்பம் நடத்தலாம் பாக்குறியா? எல்லாத்தையும் நாசமாக்கி உன் பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே அழிச்சு உன்னை ஒரு கைதியா உள்ள வர வச்சுட்டேன் பாத்தியா? நீ எனக்கு பொண்டாட்டியா இருந்தது போதும், நான் உனக்கு புருஷனா இருந்ததும் போதும். இன்னியோட இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஓம் கிருஷ்ணா. அம்மாடி 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 எழுந்துருமா. என்னம்மா நீ இன்னும் கிளம்பலையா? நேரமா கிளம்பிருப்பேன்னு நினைச்சேன். இல்ல சாமி, கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் இங்க இருந்துட்டேன். என்னது, உடம்பு சரியில்லையா? என்னாச்சுமா? ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. சொல்லப்படாதாமா, பேசாம படுத்துட்டா என்னம்மா அர்த்தம்? சீதா, சாமி, தனா, சாமி, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இங்க. என்னம்மா நீ சொல்ல வேண்டியதானமா என்கிட்ட? ராத்திரி கோயில பூட்டணும், வெளியில போன்னு சொன்னேன், போகாம அழுதுண்டே இருந்தா. வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணை வெளியில அனுப்ப மனசு இல்ல, அதான் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். இப்போ என்னடா ஜுரம் அடிக்கிறதுங்கிறா. ஏதாவது டாக்டர்கிட்ட நீங்க கூட்டிட்டு போய் கொஞ்சம் வைத்தியம் பாக்குறீங்களா? எனக்கு நேரம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு விஐபி வரார், அவர் பூஜைக்கு வரும்போது நான் இருந்தாகணும், அதனாலதான். பரவாயில்ல சாமி, நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இருமா, கொஞ்சம் கூட்டின்னு போறீங்களா? சரி கூட்டிட்டு போறேன் சாமி. வாங்கம்மா, பக்கத்துல தான் ஆஸ்பத்திரி இருக்கு, போயிட்டு வந்துடலாம். இல்ல பரவாயில்லம்மா, சாதாரண ஜுரம் தான், சரியா போயிடும். ஆத்தா இருக்கா, என்ன பார்த்துப்பா. தொண்டை தான் வறண்ட மாதிரி இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி பட்டு கொஞ்சம் குடிக்க. இருமா வரேன். இந்தாம்மா அபிஷேக தீர்த்தம், இதை சாப்பிடுமா. அம்பாள் மேல நம்பிக்கை வச்சிருக்கோ இல்லையோ, இனிமே எல்லா பிரச்சனையும் அவ பாத்துக்குவா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இதை சாப்பிடுமா. இந்தாம்மா, இந்த பிரசாதத்தை சாப்பிடு. இல்ல வேணாக்கா, ராத்திரில இருந்து இங்க தான் தங்கியிருக்கேன்னு ஐயரு சொல்றாரு. அப்போத்துல இருந்து சாப்பிட்டியோ இல்லையோ தெரியல. சாப்பிடாம இருந்த உடம்பு என்னத்துக்காகும்? வாயும் வயிறுமா வேற இருக்க, உனக்காக இல்லைனாலும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்காக சாப்பிடணும்ல. இந்தாம்மா சாப்பிடு. வீடு பூட்டி இருக்கு. அக்கா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. என்னங்க என்னங்க என்னம்மா? ஏங்க, இந்த வீட்ல இளவரசின்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க எங்க? வீடு வேற பூட்டி இருக்கு. ஆமா, நீங்க யாரு? நான் அவங்க தங்கச்சி. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இளவரசி வீட்டுக்காரரு கொலை பண்ணிட்டாருன்னு கொலை கேஸ்ல ஜெயில புடிச்சு போட்டாங்க. அது தெரியுங்க, அது விஷயமா தான் எங்க அக்கா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆனா வீடு பூட்டி இருக்கு. அந்த கொடுமையை ஏமா கேக்குற? உங்க அக்கா வீட்டுக்கார் ஜெயிலுக்கு போன உடனே குருமூர்த்தி சார் இளவரசிய வீட்டை விட்டே அனுப்பிட்டாருமா.
பாவ இளவரசி வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு எங்கெல்லாம் போய் கஷ்டப்படுறாளோ தெரியல. எங்க அக்காவுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ இப்போ வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்க டைம் இல்லை. முதல்ல நம்ம இளவரசி எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். எங்க போயிங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஆமாம், இப்போ என்ன பண்ணுறது? ஒன்று பண்ணலாமா? சுப்பிரமணிய போய் பார்க்கலாம். அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல இளவரசி எங்கே இருப்பாங்கன்னு. சரி வா போய் பார்க்கலாம். அம்மா, நாங்க புதுசா ஆரம்பிக்க போற இந்த தொழில் நல்லா நடக்கணும். அதுக்கு நீதான் எங்களுக்கு துணையா இருந்து எங்களுக்கு வழிகாட்டணும். போன தடவை தொழில் ஆரம்பிச்சப்போ இடைஞ்சல் வந்த மாதிரி இந்த தடவை எதுவும் நடந்துடக்கூடாதுமா. நீதான் தெய்வமா இருந்து எங்களுக்கு துணையா இருக்கணும். பாப்பாக்களா, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கீங்களா? உள்ள வாங்க அங்கிள். ஓகே. அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா புதுசாக தொழில் ஆரம்பிக்கும் போது பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கினா அந்த தொழில் அமோகமாக நடக்கும். நீங்கள் இந்த தொழிலை நல்ல வெற்றி பெறணும்னு இந்த அங்கிள் வாழ்த்துறாம்மா. 1 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் ஆகிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக வரணும். அதான் இந்த அங்கிளோட ஆசை. உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி காட்டுறோம் அங்கிள். நாங்க இன்னைக்கு இந்த பிசினஸ் ஆரம்பிக்க உங்க பையன் சூர்யா தான் காரணம். இவர்தான் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்க்ல 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்திருக்காரு. இவர் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பிசினஸே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா. எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? ஏதோ என்னால முடிஞ்சதை செஞ்சேன், அவ்வளவுதான். உதவி பண்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அது உங்ககிட்ட இருக்கு. நீங்க செஞ்ச இந்த டைம்லி ஹெல்ப்ப நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். பாப்பாக்களா, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது இந்த அங்கிளோட கேரக்டர். அதே கேரக்டர் என் சன்னுக்கு வரதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? அது எங்க ஜீன்ஸ்லயே இருக்குமா. நீங்க சொல்றது 100% கரெக்ட் அங்கிள். மத்தவங்களுக்கு உதவுற குணம் உங்ககிட்ட இருந்தா உங்க பையனுக்கு வந்திருக்க. நீங்க ஒரு கர்ணன் மாதிரி அங்கிள். எல்லாம் அவனோட அஃபெக்ஷன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி புகழ்ந்து கட்ட வேண்டிய லோன் பணத்தை கட்டாம விட்டுறாதீங்க. என் பேரை காப்பாத்துங்க. டேய், அந்த பணம் அவங்க கட்டலன்னா என்னடா? நான் கட்டுறேன்டா. அந்த பணத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இவரை கரணேன்னு சொன்னீங்க. அதான் உங்க கடனையும் சேர்த்து இவர் கட்டுறேன்றாரு. இல்ல சூர்யா, நீங்க பேங்க்ல கடனா வாங்கி கொடுத்த பணத்தை வட்டியோட மாசம் மாசம் நாங்க கரெக்டா கட்டிடுறோம். நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஐயோ, நான் சும்மா விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன். நீங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க பணத்தை கரெக்டா கட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிலோமினா, இந்த 5000 ரூபாய் வாங்கிக்கமா. வாங்கிக்கமா. எதுக்கு அங்கிள் பணம்? உங்க கேட்டரிங் சர்வீஸ்க்கு நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஆர்டர். டேக் இட். முத ஆர்டரா? என்ன அங்கிள் சொல்றீங்க? உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? நோ. அப்புறம் எதுக்கு அங்கிள் டெய்லி உங்க 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா? அதுக்காகவா? சாப்பாடு எதுவும் வேணாமா. வழக்கம் போல எனக்கும் என் பையனுக்கு நானே சமைச்சுக்கிறேன். நோ ப்ராப்ளம் ஃபார் மீ. என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். எப்படி இந்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சிடுவேன். என்னடா, இவன் கல்யாணத்துக்கு நீங்க தான் சமைக்கணும். அதுக்கு தான் இந்த அட்வான்ஸ் பணம். வாங்கிக்கமா. இல்ல அங்கிள், இந்த பணம் எனக்கு இப்ப வேண்டாம். உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம் முடிவாகுதோ அப்ப இந்த பணத்தை கொடுங்க. நாங்க சந்தோஷமா வாங்கிக்கிறோம். என்னம்மா நீ? என் பையனுக்கு என்ன கல்யாணம் நடக்காம போடுமா, இல்ல வரவனுக்கு நான் சாப்பாடு போடாம இருந்துருவேனா? இந்த 2 இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்காவது நடக்கும்ல. அன்னைக்கு கொடுக்க போற பணத்தை இப்ப நான் கொடுக்குறேன், வாங்கிக்க. அதுவும் இல்லாம என் கை ரொம்ப ராசியான கை. என்ன, அந்த இட்லி கடை தூக்கிட்டு போயிட்டாங்களா? அதை பத்தி யோசிக்கிறீங்களா? அதுல ஏதோ பாலிடிக்ஸ் நடந்திருக்கு, அதை விட்டுரு. இப்ப என் கையால பணத்தை வாங்கிக்க. தொழில் ஆரம்பி. ஓஹோன்னு வரலன்னா அப்ப என்ன கேளு. அங்கிள் இவ்வளவு தூரம் சொல்றாருல,
வாங்கிக்கலாம் ஃபிலோ. நாம ஒன்றும் சும்மா வாங்கலையே ஃபிலோ. அங்கிள் அவரோட பையன் கல்யாணத்துக்கு அட்வான்ஸா தானே கொடுக்கறாரு. வாங்கிக்கிறோம் அங்கிள். வாங்கிக்கோ ஃபிலோ. என் கல்யாணம் உங்களோட தான் தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே அகிலா. வாங்கிக்கோ ஃபிலோ. வாங்கிக்க ஃபிலோ. சூர்யா கல்யாணம் நான் எல்லாமே நடந்துட போகுது. இல்ல, நாம எல்லாமே நடந்துட போகுதுன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் என்ன, குட்டி பாப்பாவும் சொல்லிடுச்சு, வாங்கிக்க வேண்டியதானே. தேங்க்ஸ் அங்கிள். நோ ப்ராப்ளம். அப்போ நாங்க கிளம்பட்டுமா? உங்க தொழில நீங்க அமோகமா வரணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைனாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம், சரியா? சப்போஸ் இவன் கிட்ட கேட்கறதுக்கு ஒரு கூச்சமா இருந்தா இந்த அங்கிள் கிட்ட கேளுங்க. நோ ப்ராப்ளம். 24 hours நான் வீட்டில் தான் இருப்பேன். ஒருவேளை எமர்ஜென்சியா நான் வெளில போனா என் மொபைல் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. போலாம். நோ ப்ராப்ளம். போ. வரேன் பாப்பாங்களா? வரேங்க. என்னங்க சொல்றீங்க? ஆமா இளவரசி, நான் இன்னைக்கு இப்படி கொலைகாரனா ஜெயில இருக்கிறதுக்கு காரணம் அந்த பூஜாவா தான் இருக்கும்னு தோணுது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? காரணம் இருக்கு இளவரசி. அந்த செல்வப்பாண்டி யார் தெரியுமா? யாரு? பூஜாவோட சொந்த பெரியப்பா. செல்வப்பாண்டி பூஜாவோட பெரியப்பாவா? ஆமா இளவரசி, அந்த பூஜா செல்வப்பாண்டிய ஜாமீன்ல எடுத்து வெளியில கூட்டு போகும்போது தான் தெரிஞ்சது. அந்த பூஜா தனியாவே ஆட்டம் போடுவா. இப்ப செல்வப்பாண்டி வேற கூட இருக்கா. எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியும்னு தோணல இளவரசி. ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? இது பாருங்க, உண்மை நம்ம பக்கம் இருக்குங்க. எத்தனை பூஜா வந்தாலும் எத்தனை செல்வப்பாண்டி வந்தாலும் உண்மைதாங்க எப்பவுமே ஜெயிக்கும். கையிலோட சாவுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்றதை நிரூபிச்சு கூடி சீக்கிரம் உங்களை வெளியில கொண்டு வரதாங்க போறேன். இதுக்காக அலைஞ்சு உன் உடம்ப கெடுத்துக்காத. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி நேரத்துல நான் உன் கூட இருந்து பார்த்துக்கணும். எனக்கும் சரி உனக்கும் சரி அந்த கொடுப்பனை இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றது? கல்யாணம் ஆனதுல இருந்தே நம்ம சேர்ந்திருந்த நாளை விட பிரிஞ்சிருந்த நாள் தான் அதிகம். அது கூட பரவாயில்லம்மா, நீ எங்கேயாவது பாதுகாப்பா இருக்கேன்னு தெரிஞ்சா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும். அதுக்கு கூட வழி இல்லாம போயிடுச்சு. உனக்கு ஒதுங்க ஒரு ஓலை குடிசை கூட இல்லைன்னு நினைக்கிறப்போதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இளவரசி. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னக்கா இது? மாமா மேல இப்படி ஒரு பழி விழுந்திருக்கு. பேப்பர்ல பார்த்தப்பதான் விஷயம் தெரிஞ்சது. என்னன்னு சொல்றது லீலா? எல்லாம் எங்க விதி. அதான் எங்களை இப்படி துரத்து அடிக்குது. கையில இருந்து போன அன்னைக்கு நாங்க வீட்லயே இல்ல. பணத்தூருக்கு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நாங்க லேட்டா தான் வந்தோம். வந்து பார்த்தா கையில் செத்து கிடக்குறா. சாட்சிகளை இவருக்கு எதிராக இருந்ததுனால அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டாங்கம்மா. பேப்பரில் நியூஸை பார்த்ததும் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்தில் கேட்டால் என்னென்னமோ சொன்னாங்க. ஒன்றும் புரியல. உங்களை எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. யாரை போய் கேட்குறதுன்னு தெரியல. சுப்பிரமணி கிட்ட கேட்டால் தெரியும்னு தான் இங்கே வந்தோம். நல்ல வேலை நீங்களே இங்கே இருக்கீங்க. அழாதக்கா, மாமாவை பத்தி நமக்கு தெரியும்ல. கண்டிப்பா மாமாக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. போன தடவை குழந்தைங்களை கடத்தின கேஸ்ல மாமா நிரபராதி நிரூபிக்கலையா? அதே மாதிரி இந்த தடவையும் வந்துருவாரு. நீ கவலைப்படாதக்கா.
கவலைப்படாதீங்க இளவரசி. லீலா சொன்ன மாதிரி சுப்பிரமணிய கூடி சீக்கிரம் வெளியில் வந்துடுவார். தைரியமாக இருங்க. லீலா, இளவரசிக்குன்னு இப்ப யாரும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல மாமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அக்காவை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். அவங்கள பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம். ஏமா டைம் ஆச்சு, கிளம்புங்க. நான் கிளம்புறேங்க. உடம்ப பாத்துக்கோங்க. வயித்துல குழந்தையோட இருக்கிற நீதாம்மா ஜாக்கிரதையா இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடு. போயிட்டு வரேங்க. பத்திரம். வாமா ஜெயந்திமா, ஜெயந்திமா. யாருன்னு பாரு. வணக்கம்மா. வாங்கக்கா, உள்ள வர வேண்டியதானே. இவங்க யாரு? பேரு மல்லிகா, என் சொந்தக்கார பொண்ணுமா. ஓ, இவளுக்கு தான் உதவி கேட்டு வந்திருக்கம்மா. நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் பண்றேன். உள்ள வாங்க. வாமா. சொல்லுங்கக்கா. இவ பெருசா ஒன்னும் படிக்கலம்மா. படிக்கும் போதே இவ தாய் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவன் என்னடான்னா இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு பக்கத்து வீட்டு பொண்ணோட ஓடி போயிட்டாமா. பாவ குழந்தைய காப்பாத்தணுமேன்னு வீட்டு வேலை செஞ்சு பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காமா. ஏதோ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு கடவுள் ஒரு வழி காமிச்சிருக்கான். ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை. அதுக்காக தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். கமிஷனர் ஆபீஸ்ல கூட்டி பெருக்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாமா. அதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கும் ரெக்கமெண்டேஷன் வேணுமா, இல்லைன்னா 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்குறாங்கம்மா. பின்ன கவர்மெண்ட் வேலைன்னா சும்மா கிடைச்சிருமா? வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் டான்னு மாசம் பிறந்ததும் 1ஆம் தேதியான சம்பளம் கையில கிடைச்சிரும்ல. அது மட்டும் இல்லாம வருஷம் பொங்கலுக்கு அட்வான்ஸு, தீபாவளிக்கு போனஸ்ன்னு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு. உனக்கு 58 வயசு முடிகிற வரைக்கும் உன்னை வெளியில போன்னு எவனும் சொல்ல மாட்டான். உனக்கு 58 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு பென்ஷன் பணம் வேற வரும். இவ்வளோ லாபம் இருக்கும்போது 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா என்னம்மா தப்பு? தப்புன்னு சொல்லலம்மா, இல்லாத குறைதான். ஆமாம்மா, இவளே பாவம் 4 வீட்டுல வேலை செஞ்சு சோறு தந்துகிட்டு இருக்கா. அவ்வளோ பணத்துக்கு இவ எங்கம்மா போவா? என்கிட்ட வந்து அழுதா. நான் தான் பக்கத்து வீட்டுல ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தம்மா. சார் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா இவளுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்குமா. அவர் அப்படிலாம் யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டாருக்கா. எதுவா இருந்தாலும் நியாயமான வழியில தான் கிடைக்கணும்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லாத ஜெயந்தி, நீ நினைச்சா செய்யலாம். கிராமத்துல இருக்கிற இவங்க இடத்த வித்து 50,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கா. அதை யாரு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இவளுக்கு எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுத்துரு ஜெயந்தி. அந்த பணத்தை கொடுமா. இந்தம்மா. ஐயோ இல்ல, இருமா இரு. நம்மள நம்பி வீடு தேடி வந்திருக்காங்க, உடனே முடியாதுன்னு சொன்னா எப்படிமா? மாப்பிள்ளை கிட்ட வேணா நான் பேசி பார்க்கறேன். பாவம், அந்த பொண்ணோட நிலைமையே மோசமா தான் இருக்கு. இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிற உதவி தானே. நாளைக்கு நமக்கு என்ன விதிச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? போகும்போது பணம் காசை கொண்டு போறோம். ஆனா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த புண்ணியம் கண்டிப்பா நம்ம கூட வரும். அந்த பணத்தை வாங்கி சரியா இருக்கான்னு எண்ணி பார்த்து உள்ள வை. வாங்கிக்கம்மா. இங்க கொடுங்க. இந்தா புடி.
நாளைக்கு மாப்பிள்ளை கிட்ட அந்த பணத்தை யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்து அந்த வேலையை இந்த பொண்ணுக்கே தர சொல்லுங்கன்னு கேட்போம். மாப்பிள்ளை கண்டிப்பா செய்வாரு. அவர் கொண்டு போய் கொடுத்தாருன்னா 2 லட்சம் கேட்கறவங்க கூட 50,000 போதுன்னு சலாம் போட்டு வாங்கிட்டு காரியத்தை முடிச்சிருவாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. வரேன் ஜெயந்தி. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும். ரொம்ப நன்றிம்மா. வரேம்மா. வரேம்மா. என்னம்மா அது? அவருக்கு இந்த மாதிரி லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்கிறதெல்லாம் பிடிக்காதுமா. ஏற்கனவே அந்த இளவரசியை நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டேன்னு அவர் என் மேல கோவமா இருக்காரு. என் கூட பேசவும் மாட்டேங்கிறாரு. அவர் பேசலன்னா நீ வாழ்க்கை முழுக்க அப்படியே இருந்துருவியா? இங்க பாரு, ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தர கேட்டுக்கோ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்ததுன்னா அவங்களா சமாதானத்துக்கு வராங்களான்னு பார்க்கணும். இல்லைன்னா நாமளா போய் அழுது சமாதானம் பண்ணிக்கணும். புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் 2 ராத்திரி தாண்டக்கூடாது. அப்படி தாண்டிச்சுன்னா புருஷனை முந்தானில முடிச்சு வச்சுக்க துப்பு இல்லைன்னு அர்த்தம். ஏமா அதுக்காக அவர் காலில் விழ சொல்றியா? விழுடி, விழுந்தா என்ன தப்பு? நீ காலில் விழுந்து சமாதானம் பண்றியா இல்ல கையில விழுந்து சமாதானம் பண்றியான்றது முக்கியம் இல்ல. எப்படியாவது சமாதானம் பண்ணணும், அதுதான் முக்கியம். நான் சொல்ற மாதிரி செய். மாப்பிள்ள வந்ததும் இந்த பொண்ணை பத்தி சொல்லி பரிதாபப்படுற மாதிரி நடி. எப்படியாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு கெஞ்சு. என்னதான் கோவப்பட்டாலும் மாப்பிள்ளைக்கு இழகன மனசு. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு உதவி செய்வாரு. அதே நேரத்துல உன் மேல இருக்கிற கோவமும் குறையும். அதுக்கு மேல உன் சாமர்த்தியம். நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சின்னா உங்க சண்டையும் சமாதானம் ஆகும். நமக்கு இந்த 50,000 ரூபாயும் கிடைக்கும். பூஜா, ப்ராடக்ட் மேனேஜர் போஸ்டிங்காக நான் 3 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒருத்தர் நீ செலக்ட் பண்ணணும். ஓகே, வர சொல்லு. யா. அந்த 3 பேரையும் ஒவ்வொருத்தரா அனுப்புவீங்க. Excuse me, madam. Yeah, come in. Thank you, madam. Please, take your seat. Thank you. உங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுங்க. என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மேடம் செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிருக்கலாம், பட் நான் தானே கம்பெனியோட எம்டி. நான் பார்க்கணும் இல்லையா? சர்டிஃபிகேட்ஸில் என்ன இருக்க போகுது? என்னோட பேர், வயசு, படிப்பு இவ்வளோ தானே. ஆனால் என்னோட திறமை என்னங்கிறது அதில் இருக்காது இல்லையா? இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் படிப்பை விட திறமை தான் முக்கியம் நான் நம்புகிறேன். ஸோ என் படிப்பை விட என் திறமை என்னங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, உங்களோட எந்த திறமையை நம்பி நான் என் கம்பெனியில் வேலை கொடுக்க முடியும்? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இயற்கையோட ஒன்றி இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 40 வயசு தாண்டினாலே சுகர் கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஒருத்தரை பார்க்கறது அபூர்வமாயிடுச்சு. அந்த அளவுக்கு சுகர் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஸ்வீட் சாப்பிடணுன்ற ஆசை இருக்கு. அவங்களுக்காகவே டயாபிட்டிஸ் ஸ்வீட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மேடம். ரியலி? கண்டிப்பாக மேடம். நான் இங்கே ஜாயின் பண்ணா அந்த ப்ராடக்டை கண்டிப்பாக லான்ச் பண்ணுவேன். இதுக்கு மேல ஜாயின் பண்ண என்ன வேண்டி இருக்கு? நீங்க தான் பேசும்போதே நம்ம கம்பெனின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களே. நீங்க அப்பவே ஜாயின் பண்ணிட்டீங்க. நிஜமா மேடம்? எஸ், யூ ஆர் அப்பாயிண்டட். ஓ, தேங்க் யூ ஸோ மச் மேடம். ஜூலி மேடம், இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி கொடுத்துரு. ஓகே மேடம். நீங்க நாளைக்கே ஜாயின் பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச் மேடம். வாங்க. வரேன் மேடம். அக்கா, இந்த ஜூஸை குடி. வேணாம் லீலா. இப்படி சொன்னா எப்படிக்கா? சாப்பாடும் வேணாங்கிற, ஜூஸும் வேணாங்கிற. இப்படி இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பசிக்கல லீலா. உனக்கு பசிக்கலன்னா பரவாயில்ல, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு பசிக்கும்ல, அதுக்காகவாது குடி. செய்யாத தப்புக்காக அவர் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. நேர நேரத்துக்கு சரி
சரியா சாப்பிடுறாரா இல்லையான்னு கூட தெரியல. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி லீலா சாப்பிடுறது? எனக்கு புரியுதுக்கா. ஆனா நீ சாப்பிடாம இருந்தனா மாமாவை ஜெயில இருந்து விட்டுருவாங்களா? இல்ல நீ சாப்பிடாம இருக்கிற விஷயம் மாமாக்கு தெரிஞ்சதுன்னா சந்தோஷப்படுவாரா? இப்ப நீ இருக்கிற நிலைமையில சாப்பிடாம பட்டினி கிடந்தா உன் உடம்புதான் கெட்டு போகும். இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவரு ரொம்ப வேதனைப்படுவாரு. நமக்கு கஷ்டம் வரும்போதுதான் முன்ன விட தைரியமா இருக்கணும்னு நீ தானே எனக்கு சொன்ன. அப்படி இருந்தாதான் மாமாவை எப்படி ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரலான்னு யோசிக்க முடியும். அதுக்காகவாது குடி. இந்தா குடி. குடிக்கா. லீலா, மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன், குழம்பு வச்சிரு. ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன், சூப் வச்சு கொடு. ம், சரிங்க அக்கா. லீலா, என்ன மன்னிச்சிருமா. எதுக்குக்கா? நீயும் கிருஷ்ணாவும் வீட்டுக்கு வந்தப்போ ஜெயந்தி தப்பா பேசுறான்றதுக்காக உங்களை வீட்டு விட்டு அனுப்பிச்சிட்டு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ என்னக்கா, மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஒரு விதத்துல நீ செஞ்சதும் சரிதான். ஜெயந்தி மாதிரி இன்னும் 4 பேர் 4 விதமா பேசியிருந்தா அது உனக்கும் மாமாக்கும் தானே சங்கடம். அதை நான் தப்பாவே எடுத்துக்கலக்கா. அதோட என் அக்காவை பத்தி எனக்கு தெரியாதா? பழசையெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காம தைரியமா இருக்கா. இந்த மாதிரி கஷ்டமான நேரம் வரும்போதுதான் சொந்த பந்தங்களோட உண்மையான பாசமே தெரிய வருது. அம்மா இருந்தா என்னை எப்படி எல்லாம் பார்த்திருப்பாங்களோ, அதை விட நீங்க என்ன நல்லாவே பாத்துக்கிறீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. அக்கா என்ன கைதெல்லாம்? எந்த ஜென்மம் இல்லடா. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு தங்கச்சியை பொறுக்கணும். அக்கா அழாதக்கா, அழாத. குட்டி, டாட்டா போயிட்டு வந்தீங்களா? பெரியமா பாரு, எங்க போயிட்டு வந்தீங்க? சாப்பிட்டியா? கொடுங்க. இந்தாங்க. எல்லா டவலையும் துவைக்க போட்டுட்டேன். இது ஒண்ணுதான் இருக்கு. எனக்கு பசிக்குது, சாப்பிடுவாங்க. உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் சாப்பிடு. அதுக்கே என்ன கூப்பிடுற? உனக்கு பசிக்குதுன்றதுக்காக நான் சாப்பிட முடியாது. எனக்கு பசிக்குதுன்னு நீங்க சாப்பிட வேண்டாம். உங்க பசிக்கு நீங்க சாப்பிட்டா போதும். நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிட முடியும். என்ன பாக்குறீங்க? புருஷன் சாப்பிடறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி சாப்பிடுறதால எங்க குடும்பத்துல பழக்கம் இல்ல.
புருஷன் மேல அவ்வளவு அக்கறை. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் உங்க மேல எனக்கு அக்கறை இருக்குங்க. ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. யாருக்காகவோ என் கூட சண்டை போட்டு என்னை வெறுத்து ஒதுக்குறதுலயே இருக்கீங்க. உனக்கு வேணா இளவரசி அண்ணி யாரோவா இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி. இருக்கட்டும்ங்க, பெத்த அம்மா கூட ஒரு அளவுக்கு தானே சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு கட்டின பொண்டாட்டியை விட உங்களுக்கு உங்க அண்ணி தான் முக்கியமா போயிட்டாங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இளவரசி எனக்கு பிடிக்காம போனதுக்கு காரணமே நீங்க தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர எல்லா பொண்ணுகளும் தன்னோட புருஷனுக்கு எவ்வளவு உறவுகள் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் விட தன்னைதான் அதிகமா நேசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் அப்படித்தானுங்க ஆசைப்பட்டேன். அதுல என்னங்க தப்பு இருக்கு? என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் முக்கியம்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? உங்களுக்கு எப்பவும் முதல்ல உங்க அண்ணன் முக்கியம், அதுக்கப்புறம் உங்க அண்ணிங்க, அப்புறம் அவங்களோட குழந்தைங்க. போனா போதுன்னு என்ன பத்தி யோசிப்பீங்க. அதுக்கு எதுக்குங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்? கேட்டா எங்க அண்ணி சொல்லிதான் நான் பண்ணேன்னு சொல்லுவீங்க. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னங்க அசிங்க வேணும்? அதனாலதாங்க அந்த இளவரசியே எனக்கு பிடிக்காம போச்சு. இப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் உங்க கூட இருக்கனே, எதுக்கு நினைக்கிறீங்க? நீங்க போடுற 3 வேளை சாப்பாட்டுக்கா, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க எடுத்து கொடுக்குற துணி மணிக்கா? சத்தியமா இல்லைங்க. இதெல்லாம் நான் யார் வீட்லயாவது போய் 10 பாத்திரம் தேய்ச்சாலும் எனக்கு கிடைச்சிடும். எனக்கு உங்களோட அன்பு வேணுங்க, அன்பு வேணும். அது முழுசா எனக்கு மட்டுமே வேணும். நான் கேட்கறது தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு தண்டிச்சிடாதீங்க. எனக்கு குழந்தை தங்கலன்றது கூட என் மேல இருக்கிற அக்கறையில உங்களுக்கு ஞாபகம் வரல. என்ன குத்தி காட்டி பேசும்போது தானுங்க உங்களுக்கு ஞாபகம் வருது. எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இப்ப என்ன, இளவரசியை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சுக்கணுமா? தாராளமா வச்சுக்கோங்க, நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்படி என் கூட பேசாம இருக்காதீங்க. என்னால தாங்க முடியல. ஏன்னா யாரும் சொன்னாங்கிறதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல. மனசார ஆசைப்பட்டதுனால தாங்க நான் சம்மதிச்சேன். ஜூலி, இட்ஸ் ஓகே. அந்த புது பிரான்ச் கட்டுற விஷயமா ஆர்கிடெக்ட் வர சொன்னேனே, என்ன ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே தென் நான் சொன்ன May I come in, madam? கம் இன். மேடம், அந்த புது டயாபிட்டிஸ் ஸ்வீட் விஷயமா கான்செப்ட் டிசைன்லாம் ரெடி பண்ணிட்டேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூலி, செக் திஸ். ஜூலி, இது எல்லாத்தையும் அப்படியே டிசைன் பண்ண கொடுத்துரு. ஓகே. லோகோஸ் எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ மேடம். எப்போ லான்ச் பண்ண போறீங்க? நாளைக்கே லான்ச் பண்ணலாம். நாளைக்கே வா? ஆமாம் மேடம். அதுக்கு ஸ்பெஷலா எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாமா? இல்லை மேடம், இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுற அவசியமே கிடையாது. நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதையே தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா நார்மல் ஸ்வீட்ஸ்க்கும் டயபெட்டிஸ் ஸ்வீட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது மேடம், பேக்கேஜிங் மட்டும் தான் டிஃபரெண்ட். யூ மீன் சீட்டிங்?
நோ மேடம், திஸ் இஸ் அ பிஸ்னஸ் ட்ரிக். வாட்? ஆமாம் மேடம், நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டும் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. நம்ம இந்த மாதிரி சுகர் சாப்பிட்றோமே, ஸ்வீட் சாப்பிட்றோமே அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவங்களோட சுகர் லெவல்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சைக்கலாஜிக்கல் உண்மை. நைட் 1 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எழுந்துச்சு, ஐயோ நம்ம 4 ஹவர் தான் தூங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா கண் ஏரியும், உடம்புலாம் டயர்டாக தான் இருக்கும். அதே 5 மணிக்கு எழுந்து எப்போ தூங்கணும்னு நினைக்காம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட உடம்பு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேடம். அதனால மனசு என்ன சொல்லுதோ அதுபடி தான் உடம்பும் நடந்துக்கும் மேடம். இந்த சைக்காலஜியை தான் நான் நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ண போகிறேன். நம்மளோட டயாபிட்டிஸ் ஸ்வீட் சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ஒவ்வொரு சுகர் பேஷண்ட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக நினைப்பு வந்துடும். ஸோ நம்மளோட டயாபிட்டிஸ் ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே சமயத்தில் நம்மளோட பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகும். நீங்க MBA படிச்சுட்டு பிசினஸ்க்கு வரதுக்கு பதிலா ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்டா இருக்கலாமே. உங்க ஐடியாஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். நான் உங்கள் ஹஸ்பண்ட் கேஸை நல்லா ஸ்டடி பண்ணிட்டேம்மா. அவரை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அந்த பொண்ணு வேற எங்கேயாவது செத்துருந்தா பரவாயில்ல, உங்கள் வீட்டிலலாம் தூக்கு போட்டு தூங்கியிருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு குடும்ப நல கோர்ட்டுக்கு எழுதின கடிதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. உங்கள் கணவர் சும்மா இல்லாமல் ஜட்ஜு முன்னாடியே அந்த பொண்ணை கை நீட்டி அடிச்சிருக்காரு, கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிருக்காரு. விசாரணையில் அவங்க ஸ்ட்ராங்காக நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்ட் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க தான் சார் அவரை காப்பாற்றணும். எத்தனை குற்றவாளிங்க வேணாலும் தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுதான் சட்டத்தோட நோக்கம்னு சொல்லுவாங்க. என் புருஷனை எந்த தப்பு பண்ணாத நிரபராதி தான் சார். அவர் எப்படியாவது காப்பாத்துக்க சார். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா சந்தர்ப்ப சாட்சியங்கள் எல்லாமே அவருக்கு எதிராக இருக்கு. கோர்ட்டுக்கு சாட்சிதாம்மா முக்கியம். அப்படின்னா கோர்ட்டுக்கு உண்மையை பத்தி கவலை இல்லையா சார்? வாய்மையை வெல்லும், தர்மமே ஜெயிக்கும்ன்றதெல்லாம் சும்மா வேற பேச்சுக்கு தானா? இதோ பாருங்கம்மா, ஏதோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை. என்ன பார்க்கறதுக்கு வெளியே நிறைய கிளைண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. நான் அவங்களையும் பார்க்கணும்ல. நீ சொல்ற உண்மை தர்மம் எல்லாம் ஜெயிக்கும், ஆனா அதுக்கு சாட்சி வேணுமே. இல்லைன்னா பணம் வேணும். உன்னால லட்சக்கணக்கில் செலவு பண்ண முடியும்னா சொல்லு, நான் இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன். பணம் இல்லைன்னா இந்த கேஸ்ல கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஏன்னா எதிர்த்தரப்போட சாட்சியங்களை உடைக்கிறதுக்கும் பணம் வேணும், உங்க கணவருக்கு ஆதரவா சாட்சியங்களை உருவாக்குறதுக்கும் பணம் வேணும். என்ன செய்யறதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எவ்வளவு சார் செலவாகும்? மினிமம் 10 லட்சம் ரூபாய் ஆகும். அதுல பாதி முன்னாடியே கொடுத்துடணும். என்னம்மா யோசிக்கிற? சார் எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல சார். வேணும்னா அவரு குற்றவாளி இல்ல நிரூபிச்சு விடுதலை வாங்கி கொடுத்துருக்க சார். நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு எப்படியாவது பணம் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுறோம் சார். ஏம்மா, நீ நினைக்கிற மாதிரி இடம் இது இல்லம்மா. வேற யாராவது வக்கீல போய் பாரு. அதுக்கு இல்ல சார், கண்டிப்பா கொடுத்துடுறோம் சார். தயவு செஞ்சு வேற வக்கீல பாருமா. சார் எப்படியாவது உதவி பண்ணுங்க சார். வாழ்நாள் உங்களை மறக்க மாட்டேன் சார். நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ கிளம்பு. கிளம்புமா, உன்னதான் சொல்றேன். எழுந்துரு. கெட் அப். கெட் அவுட் ஃபர்ஸ்ட். என்னடி ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்க? உன் புருஷன் நடந்துக்கிறத பத்தி கவலைப்படுறியா? விடுறி, இதெல்லாம் கொஞ்ச நாள் சரியா போயிடும். ஆமா, நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கையே இல்லம்மா. ஏண்டி அப்படி சொல்ற? உண்மைதாம்மா சொல்றேன். நேத்து அந்த மனுஷன் கிட்ட காலில் விடுத குறைய நான் கெஞ்சினேன், ஆனா அவர் கண்டுக்கவே இல்லை. இதுல நீ வேற என்னடானா அந்த சுமதி அக்கா கிட்ட வேலை வாங்கி தரேன்னு பணத்தை வேற வாங்கிக்கிட்டேன். இது அவருக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி ருத்ர தாண்டு ஆடுவார்னு உனக்கு தெரியும்ல.
சும்மா கண்டதை நினைச்சு புலம்பிட்டு இருக்காத. நீ தைரியமாயிரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுறீங்களா? உங்களை தாங்க சொல்றேன், சாப்பிட்டு போங்க. எனக்கு பசிச்சா சாப்பிட தெரியும், ஒன்றும் அக்கறைப்பட வேணாம். ஒரு நிமிஷம் மாப்ள. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா மாப்ள? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். ஆனா அதெல்லாம் ஒரே ராத்திரில முடிஞ்சிடணும். அப்பதான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். இவ பண்ணது தப்புதான், நான் இல்லங்கல. இவ பண்ண தப்புக்கு உங்க செருப்பெடுத்து நீங்களே அவளை அடிச்சிருங்க. அதை விட்டுட்டு அவகிட்ட பேசாம இருக்கிறதும் மூஞ்சில அரையிற மாதிரி பேசுறதும் வேண்டாம் மாப்ள. ஒரு பொண்ணை அடிக்கிறது கொடுமைப்படுத்துறத விட பெரிய தண்டனை மாப்ள இது. இவ என்ன வேணும்ட்டு அப்படிலாம் செஞ்சா? உங்க மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்தினாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா. பாவம் மாப்ள, இவ நல்லது எது கெட்டது எதுன்னு இவளுக்கு தெரியாது. இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கதான். நீங்க மட்டும்தான் இவளுக்கு உலகம். நீங்க இவகிட்ட இருந்து பிரிஞ்சிடக்கூடாதுன்ற எண்ணத்துலதான் இவ இப்படி எல்லாம் நடந்துகிட்டா. தயவு செஞ்சு இவளை மன்னிச்சிருங்க மாப்ள. எந்தெந்த தப்பை மன்னிக்கணுங்கிறதுக்கு வரமுறை இருக்கு. இவ பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. இவகிட்ட பேசுறதுக்கு மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கு கூட அருவருப்பா இருக்கு. மாப்ள அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாப்ள. பாவம் இவோ ஏற்கனவே ரொம்ப உடஞ்சிட்டா. மறுபடியும் சொல்லி இவளை கஷ்டப்படுத்தாதீங்க. இப்ப நான் சொல்றத நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நேத்து கூட மல்லிகான்னு பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணு இவளை பார்க்க வந்திருந்தா. கட்டின புருஷன் விட்டுட்டு போயிட்டானா. கை குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற அந்த பொண்ணு ஏதோ உங்க கமிஷனர் ஆபீஸ்ல கூட்டி பெருக்கிற வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு எழுதி போட்டிருக்காளாம். அந்த விஷயமா தான் நேத்து ஜெயந்தி வந்து பார்த்து பேசினா. அந்த பொண்ணு பேசிட்டு போனதுல இருந்து இவ எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமா? அந்த விதவ பொண்ணு இப்படி ஒரு கஷ்டத்துல வந்து என்கிட்ட உதவின்னு கேட்டு நிக்கிறா. ஆனா என்னால என் புருஷன் கிட்ட பேச முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட இவ சொன்னா, அந்த பொண்ணு இவள மதிப்பாளா? முதல்ல நீங்க மதிச்சாதானே மாப்ள இவள மத்தவங்க மதிப்பாங்க. மதிக்கிற மாதிரி நடந்துக்கணுங்க, அப்பதான் மதிப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல மாப்ள. ஆனா நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனை அந்த பொண்ணுக்கு தெரியுமா? என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு உதவி கூட செய்ய முடியல இவளால. நாளைக்கு அந்த பொண்ணு வந்து கேட்டா இவ என்ன பதில் சொல்லுவா? எப்படி அவ மூஞ்சில முழிப்பா? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? மல்லிகா. கமிஷனர் ஆஃபீஸ் போய் நாளைக்கு பார்க்க சொல்லுங்க. என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. நேத்து நீ பேசினதையோ இல்லை இப்போ உங்க அம்மா உன்னை பத்தி சொன்னதையோ வச்சு நான் உன்னை இதை பண்ணல. பாவம் அந்த பொண்ணு புருஷன் இல்லாம கை குழந்தைய வச்சு கஷ்டப்படலைங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை செய்யறேன். அது தெரியாம நான் மாறிட்டேன் மன்னிச்சிட்டேன்னு மட்டும் கனவு கூட காணாத. ஜெயந்தி, உன் புருஷன் இப்படி பேசிட்டு போறாருன்னு வருத்தப்படாத. இது ஆம்பளைங்களோட குணம். அவ்வளோ சீக்கிரத்துல நாங்க மாறிட்டோன்னு காட்டிக்கவே மாட்டாங்க. உன் புருஷன் உன்னை மனசுக்குள்ள மன்னிச்சிட்டாரு. அதை வெளிக்காட்டுறதுலதான் அவருக்கு கொஞ்சம் பிடிவாதம். அதான் இப்படிலாம் பேசிட்டு போறாரு.
பார்க்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பிடிவாதமா இருப்பாருன்னு. இப்ப இங்க எதுக்கு வந்த? குற்றவாளி இங்க இருக்கும்போது நியாயம் கேட்டு இங்க தானே சார் வர முடியும். குற்றவாளியா? என்னம்மா சொல்ற? ஆமா சார், செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இன்னைக்கு என் புருஷன் ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே உங்க பொண்ணு பூஜா தான் சார். மேடம் குழந்தை அங்க பாருங்க, பிரேக் போடு. இனிமேல் நீயா வந்து என் புள்ளையோட வாழணும்னு வந்தாலும் நானோ என் புள்ளையோ உன்னை சேர்த்துக்கதா இல்ல. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.